வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நெடுஞ்சாலை நிர்வாகத்தின் அராஜகத்தால் தொடர் சாலை விபத்து, பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு. புதுச்சேரியில் IAS BCS அதிகாரிகள் 15 பேர் அதிரடி இடமாற்றம், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடவடிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரின் பரிசு பொருட்கள் வாங்காதவர்களுக்கு பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் பரிசு பொருட்கள் கொடுத்து முடிவு பெற்ற நிலையில் பரிசு பொருட்கள் வாங்காதவர்களுக்கு லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதியில் பொதுக்கூட்டம் வழக்கறிஞரும் கட்சி நிர்வாகியுமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதி அருகே சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் ராஜசேகர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பொறுப்பாளருமான சாமிநாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் புதியவன், நிரஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் சாலை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டது. மேலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்ற புதிய அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னிலை வகித்து அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விநாயகம்பட்டு கிராமத்தில் உள்ள ஈஸ்வரன் நகரின் உட்புற சாலைகளை மேம்படுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னிலை வகித்து உட்புற சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி IAS PCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது IAS மற்றும் PCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள IAS அதிகாரி அங்கித் குமார் மாகி மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குனர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். PCS அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்போது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் பொறுப்புகளுடன்
சுதேசி, பாரதி மில் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. PCS அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதுடன் ADP திட்ட பணிக்கான சிறப்பு அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனுக்கு PDC மற்றும் புதுச்சேரி வடிசாலைகள் கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாகி மண்டல அதிகாரி மோகன்குமார் புதுச்சேரி துறைமுகங்கள் இயக்குநர் மற்றும் சிறைத்துறை ஐஜியாக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெல்கர் புதுச்சேரி வடக்கு துணை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரி நிவேதிதா மாநில தேர்தல் கமிஷன் சிறப்பு பணி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமையக துணை மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி அருண் ஐயாவு உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும் மாஹி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆணைப்படி தலைமை செயலர் சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியரான ரவிக்குமார் தனது அரசு பணியை ராஜினாமா செய்து பஞ்சாயத்து ஆணையரிடம் கடிதத்தை வழங்கினார். சமூக சேவகர் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் கடந்த 1999 ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை அரசு ஊழியராக பணியாற்றிய போது பல்வேறு மக்கள் நல பணிகளையும் முன்னெடுத்து செய்து வந்தார். இந்த நிலையில் ஏழை எளிய மக்களுக்காக சமூக சேவை செய்வது என்று முடிவெடுத்துள்ள ரவிக்குமார் இன்று தான் வகித்து வந்த அரசு பணியை ராஜினாமா செய்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரிடம் கடிதத்தை வழங்கினார். அரசு பணியை ராஜினாமா செய்துள்ள சமூக சேவகர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு ஊழியராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பணியாற்றிய சமயத்தில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தனது நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கும் அரசு ஊழியர் என்ற பணியை ராஜினாமா செய்வதில் தனக்கு எந்த வருத்தமும் அல்லது மன வருத்தமோ கிடையாது. இதுவரை தனது மனைவி தலைமையில் நிர்வகித்து வந்த மோஹித் குடும்பங்களின் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு மங்கலம், வில்லியனூர் மற்றும் ஊசுடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட மக்களுக்கு அனைவரும் இன்புற்று வாழ்ந்திடும் வகையில் இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தாயார் தெய்வ திரு காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை துவங்கியுள்ளதாகவும் அந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவையுள்ள நபர்களுக்கு தகுதியான பரிந்துரையின் பெயரில் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வரும் அனைத்து எதிர்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் கடவுளின் துணை கொண்டு தனக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களின் பேராதரவுடன் எதிர்கொள்வேன் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஹோலி ஃபிளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி ஃபிளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் 2025-2026 ஆண்டிற்கான மழலைய பட்டமளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவானது பள்ளி தாளாளர் விநாயகம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி சண்முகம் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக மாணவர்களின் சாரணர் அணிவகுப்பு நடத்தப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்த புகழ்பெற்ற முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுக்கு பள்ளி தாளாளர் விநாயகம் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் வந்திருந்த பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து குழந்தைகளுக்கான பட்டமளிப்பும் பள்ளிக்கு விடுப்பின்றி வருகை தந்த மாணவர்களுக்கு முழு வருகைக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு குழந்தைகளை பள்ளி சார்பாக ஊக்குவிக்கப்பட்டனர். இதில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்கள், ராணுவ வீரர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை மதகடிப்பட்டில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகத்தின் அராஜகத்தால் தொடர் சாலை விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை மதகடிப்பட்டிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினம் இரவு திருவண்டார்கோவில் மேம்பாலத்தில் சாலை வேலை நடந்து கொண்டிருந்த நிலையில் இரவு மேம்பாலத்தின் மேலே சென்ற வேன் கவிழ்ந்து 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டது என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் விபத்திற்குள்ளான வாகனத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் புதிய மின்சார பெட்டியினை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மின்துறை மூலமாக நெட்டப்பாக்கம் நேரு நகரில் புதிதாக மின்சார பெட்டியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு துவக்கி வைத்தார். மின்துறை அதிகாரி, மின்துறை ஊழியர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா ஊசுடு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 78வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களமணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, தேசிங்கலு, வழக்கறிஞர் பிரபாகரன், ஆறுமுகம், மகளிரணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள், கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பங்கூர் ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியூர் பங்கூர் பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக முன்னாள் டிஜிபி டாக்டர் சைலேந்திர பாபு கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என அனைவரையும் பள்ளியின் தாளாளர் சங்கர நாராயணன் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி நல்லாசிரியர் விருது பெற்ற ஆதி ராஜாராம், திருக்குறள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் பாலசுந்தரம், லீட் நிறுவனத்தின் மேலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ராம் பிரசாத் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை கவர்ந்தது. வம்பாகீரபாளையம் மீனவ கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் 130வது ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவில் மும்மத இளைஞர்கள் ஒன்றிணைந்து அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி வம்பாகீரபாளையம் மீனவ கிராமத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இதன் 130வது மயான கொள்ளை விழா நடைபெறுகிறது. இந்த விழாவையொட்டி கிராம மக்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர், கிறிஸ்துவ, இந்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து அன்னதானம் வழங்கினர். 5வது ஆண்டாக இவர்கள் அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரியில் அனைத்து மதத்தினரும் சகோதரத்துடன் பழகி வருகின்றனர். இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை விழாவில் அன்னதானம் வழங்கி வருவதாக மும்மதத்தினர் தெரிவித்தனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளில்
அதிமுகவினர் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் சாலையில் உள்ள தலைமை கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கி செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினர். திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலய மாசி மகா உற்சவத்தை முன்னிட்டு அதிகார நந்தி சேவையில் நந்தீஸ்வர பகவான் காட்சியளித்தார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மாசி மக பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் நந்தீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நேற்று அலங்கரிக்கப்பட்ட நந்தீஸ்வரர் அம்பாளுடன் அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். பாகூர் தொகுதியில் 8,05,34,000 ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னியகோவில் முதல் மணப்பட்டு கிராமம் வரையிலான சாலையை 5,41,70,000 ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்து மேம்படுத்தி வடிகால் வாய்க்கால் அமைக்கவும், பாகூர் விநாயகர் கோவில் முதல் தூக்குப்பாலம் வரையில் சித்தேரி முதன்மை வாய்க்காலின் இடது கரையில் 2,63,64,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு தடுப்பு சுவர் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன் மற்றும் திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பாகூர் தொகுதி உச்சிமேடு கிராமத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பாசன தேவைக்காக சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உமரங்காடு பகுதியில் சமுதாய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. இதன் மூலமாக அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன நீர் பெற்று வந்தன. இதற்கான பைப்லைன் சேதமான நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து பாசன நீரை பெற முடியாமல் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் முயற்சியால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலமாக 6,40,000 ரூபாய் செலவில் விளை நிலங்களில் பாசன நீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து நிலத்தடி நீர் பாசன குழாய்களை பதிக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயரமணன், வேளாண் துறை பொறியாளர் பிரிவு துணை இயக்குநர் சீனிவாசன், வேளாண் பொறியியல் அதிகாரிகள் ஜெயக்குமார், ஜீவானந்தம், வீரப்பன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக மணப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் 23,52,000 ரூபாய் செலவிலும், மதி கிருஷ்ணாபுரம் கிராம பஞ்சாயத்தில் 27,79,000 ரூபாய் செலவிலும், பாகூர் கிழக்கு பஞ்சாயத்தில் 22,14,000 ரூபாய் செலவில் தானிய கிடங்குடன் கூடிய சிமெண்ட் களம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் உள்ளிட்டோர் மற்றும் அந்தந்த பகுதிகளை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். சமூக சேவகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சேந்தநத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக சேந்தநத்தம் கிராமத்தில் ரவிக்குமாரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு சேந்தநத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில்
சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆலயத்திற்கு வருகை புரிந்த சமூக சேவகர் ரவிக்குமாருக்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ரவிக்குமாருக்கு ஆலயத்தின் அறங்காவலர் குழு சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் முன்னிலையில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் முருகையன், பலராமன், ஆறுமுகம், அண்ணாமலை, தேவநாதன், சரவணன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அன்பு, கணபதி, முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், அருள்முத்து, கங்காதரன், மோகன்தாஸ், நடராஜன் ஆகியோர் முன்னிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கிய பிரமுகர் ஐயனார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சிந்து தர்ஷன் யாத்ரா 2026 நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் குருகுலத்தில் நடைபெற்றது. சிந்து தர்ஷன் யாத்ரா 2026 சார்பில் 30 மகா கும்ப சிந்து தர்ஷன் யாத்ரா சமிதி 2026 விழா 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் குருகுலத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய செயற்குழு தலைவர் பரம்ஜித் சிங் கில்ஜி, இமாலய பரிவார் வழக்கறிஞர் ஜெயக்குமார், தேசிய துணைத் தலைவரும் தென்னிந்திய பொறுப்பாளருமான நடராஜன், மாநில அமைப்பின் பொதுச் செயலாளர் விஜயராஜ், மாநில துணைத் தலைவர் செல்வம், மாநில துணைத் தலைவர் கனகப்பிள்ளை, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஜோதி மற்றும் மாநில தலைவர் புதுச்சேரி சிந்து தர்ஷன் யாத்ரா சமிதியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பொருட்களை சூறையாடி விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மகோத்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கணபதி பூஜையுடன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்களாக சந்தனம், பால், தயிர், அபிஷேகத்தூள், இளநீர், பன்னீர், பழ வகைகள், தேன் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 9ஆம் நாளான நேற்று தேரோட்டமும் மயான கொள்ளை நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புறத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நாணயங்கள், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சூறை விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம், அதிமுக மாநில துணை அமைப்பாளர் குமுதன் புருஷோத்தமன் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறுவதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட ஏற்பாடுகளும் திருவிழாவிற்காக செய்யப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழாவை டாக்டர் மனோ தலைமையில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஜி சந்திரன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியம் மதலப்பட்டு பிரீமியர் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிரிக்கெட் மைதானத்தில் தொழிலதிபரும் பிரார்த்தனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருமான டாக்டர் மனு தலைமையில் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில காவல்துறை முன்னாள் ஐஜி சந்திரன், தொழிலதிபர் RKR ஜெயச்சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன், அப்பாசாமி, தேவேந்திரன், பிரின்ஸ் தேவதாஸ், ரமேஷ், வேல்முருகன், ராபர்ட், அருள் பிரகாசம், பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு மற்றும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றி போட்டியினை துவக்கி வைத்தனர். மது அருந்துதல் மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிராக இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மதலப்பட்டு பஞ்சாயத்தை சேர்ந்த 8 கிராம இளைஞர்கள் 7 அணிகளாக பிரிந்து போட்டியிட்டு விளையாடி வருகின்றனர். இதன் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு விழா எதிர்வரும் 2 மாதங்களுக்கு பிறகு மிகவும் கோலாகலமாக நடைபெற உள்ளது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி பாக்கம் கூட்ரோடு அருகே ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது ஆண்டு பிறந்தநாள் விழா
சிறப்பாக தெற்கு ஒன்றியம் பாக்கம் கூட்ரோடு பேருந்து நிலையம் அருகே கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் ஆளும் திமுக அரசு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலான பல்வேறு திட்டங்களான அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் இருசக்கர வாகனம், மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்தியது உட்பட தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் பலவற்றை நிறைவேற்றாதது என ஆளும் திமுக அரசை வன்மையாக குற்றம் சாட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தையும் நடைபெறாத நிகழ்வுகளையும் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறி வருகிறார். எதிர்வரும் தேர்தலில் அதிமுக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசிடம் இருந்து கூட்டணி தர்மத்தின் மூலம் பெற்றுத்தர அதிமுகவால் முடியும் என கூறினார். அதிமுகவிற்கு வாக்களித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவும் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்திருந்தார். மண்டகப்பட்டு கிளைக்கழகம் செல்வம் மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலைப்பிரிவு செயலாளர் முருகன், சங்கர், கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா ஐயனார், கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் எழுந்த சோழர் கால அதிசயம் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டத்தின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் சிதிலமடைந்த நிலையில் இருந்ததை அடுத்து தொல்லியல் துறை மற்றும் ஊர் பொதுமக்களின் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று காலை 8ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் ராஜகோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இக்கோவில் 1ஆம் குலோத்துங்க சோழன் மற்றும் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன. இங்குள்ள நடராஜர் சிலை மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டது. நிலம், நீர், நெருப்பு என பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கிய கட்டிடக்கலை அமைப்பு இக்கோவிலின் தனி சிறப்பு. ஊர் நிர்வாகம் மற்றும் தானம் வழங்கியது குறித்த பல்வேறு வரலாற்று தகவல்கள் இக்கோவில் சுவர்களில் இன்றும் காணப்படுகின்றன. திண்டிவனம் நகரில் அமைந்திருந்த கிடங்கில் என்னும் கோட்டையிலிருந்து ஓய்மான் நாட்டினை ஆண்ட ஓவியர் குடியில் பிறந்த வள்ளலான மன்னன் நல்லிய கோடானுக்கு போரில் வெற்றி பெற அருள் பாலித்த ஸ்ரீ ஆறுமுக பெருமான் அருள் பாலிக்கும் ஸ்தலமும் முன்னூர் திருத்தலமாகும். சோழ வம்சத்தை அரசாண்ட திருநீற்று சோழன் என பட்டப்பெயர் பெற்ற மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழனின் சிவபக்தியில் மகிழ்ந்த ஈசன் இம்மன்னனுக்கு தம் தேவியோடு ஆனந்த திருநடன காட்சி தந்து அருள்பாலித்த தலம் இத்தலம் என்றும் போற்றப்படுகிறது. இதனால் இந்த தல ஈசனுக்கு ஆடவல்லீஸ்வரர், ஆடவல்ல நாயனார் என்ற திருநாமங்கள் ஏற்பட்டுள்ளன. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றும் ஒருங்கே அமைந்ததுடன் பஞ்சபூதங்களும் சித்த மகா புருஷர்களும் எண்ணற்ற மகான்களும் மன்னர் பெருமக்களும் வழிபட்ட இந்த ஆலயத்தில் சுமார் 48 ஆண்டுகளுக்கு முன்னர் 19/6/1978 காஞ்சி மகான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களின் பரிபூரண அனுகிரகத்தோடு குடமுழக்கு நடைபெற்றதை தொடர்ந்து மீண்டும் தற்பொழுது ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமி திருவருள் துணை கொண்டு ஆலயத்தினை புனராவர்த்தனம் செய்வித்து புதிதாக ராஜகோபுரம் மற்றும் இதர கோபுரங்கள் அமைத்து பஞ்சவர்ணங்கள் தீட்டி சிவவேதியர்களால் ஆகம முறைப்படி ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமிக்கு உத்தமத்தில் உத்தமம் 33 யாக குண்டங்களும், ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகைக்கு 9 யாக குண்டங்களும், புதிய 105 அடி ராஜகோபுரம் மற்றும் 55 அடி இதர கோபுரங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், உலகம் முழுவதும் உள்ள சிவன் கோவில்களில் தெற்கு வாசல் கொண்ட 2வது கோவிலாக இந்த முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோவில் சிறப்பு வாய்ந்தது. இந்த விழாவையொட்டி பல்வேறு மாவட்டங்கள், புதுச்சேரி மாநிலம் மற்றும் முன்னூர் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஷீலா தேவி சேரன், மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தயாளன், துணைத் தலைவர் பழனி, அறங்காவலர் குழு தலைவர் லதா சங்கர், ஆய்வாளர் உமா மகேஸ்வரி, செயல் அலுவலர் கலையரசி, விசிக மாவட்ட செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான மலைச்சாமி, திமுக மாவட்ட பிரதிநிதியும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான சிவசங்கர், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் குழந்தை வேலு, திருப்பணி குழு நிர்வாகிகள் ரமேஷ், ரவிராஜன், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், விழா குழுவினர், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் பாஜக சக்தி கேந்திரா தெருமுனை பிரச்சார கூட்டம் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் எத்துராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவேரி பாக்கத்தில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் பாஜக மாவட்ட துணைத் தலைவரும் சக்தி கேந்திர பொறுப்பாளருமான எத்திராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் அதிமுக மாவட்ட அவைத் தலைவர் தீனதயாளன், சக்தி கேந்திரத்திற்குட்பட்ட கிளை தலைவர்கள் ரகுநாத், ராஜ்குமார், குமரன், விவசாய அணி மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ், வழக்கறிஞர் பிரிவு மாநில முன்னாள் செயலாளர் செந்தில், மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பாஜக மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜா, மாவட்ட செயலாளர் முருகன், வழக்கறிஞர் கண்ணபிரான், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ராஜசேகர், நகர பொதுச் செயலாளர் பாலாஜி, மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் புஷ்பராஜ், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சீனிவாசன், பாமக கிளை தலைவர் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அனந்தபுரம் பேரூராட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க அனந்தபுரம் பேரூராட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பேரூர் கழக செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகி சங்கர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் லக்ஷராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் அனந்தபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுஞ்சாலை நிர்வாகத்தின் அராஜகத்தால் தொடர் சாலை விபத்து, பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு. புதுச்சேரியில் IAS BCS அதிகாரிகள் 15 பேர் அதிரடி இடமாற்றம், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடவடிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.